வாசல் இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இணையதள சேனலுக்கு காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய எஸ் தனசேகரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க. சார், இப்போ இந்த காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார். இப்போ இந்த வாய் பேச முடியாதவங்க இருக்கு இல்லையா, பிறவிலேயே அவங்க வாய் பேச முடியாத நிறைய பேர் இருக்காங்களா, இல்லை இடையில ஏதாவது உடல்நலம் சரியில்லாம வாய் பேச முடியாத போறவங்க அதிகமா இருக்காங்களா? கண்டிப்பா சார். இந்த ரெண்டு கேட்டகரி சமமா தான் இருக்காங்க. பிறவிலே பண்றது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மரபு வழி கோளாறு. தாத்தா கொள்ளு தாத்தா அதுக்கு முற்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருந்தா குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வரும். இதே தன்மை தான் காது கேட்குற பிரச்சனை, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தாப்புல நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட்டு, புற்றுநோய், இதய கோளாறு, சுவாச கோளாறு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இப்படி வரும்போது இந்த வாய் பேச முடியாத தன்மை அதிகரிக்கும். இதுக்கும் சில பயிற்சிகள் இருக்கு. ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி மரபுவழி கோளாறுகளுக்கும் பயிற்சி இருக்கு சார். குடும்ப வியாதின்னு சொல்றாங்க, அது மாதிரி. உண்மை சார். சரி சார், இப்போ இந்த வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. இந்த பயிற்சி எப்படி மருந்து மூலமா கொடுக்குறீங்களா, இல்ல வேற எந்த விதத்துல பயிற்சி கொடுக்குறீங்க? பயிற்சி அப்படின்னு சொன்னாலே அதுல மருந்துகள் சேராது சார். ஒண்ணு வந்து பயிற்சிகள் மட்டும்தான். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனுவல் பயிற்சி, வாய், உதடு, பல், நாக்கு, தொண்டைக்குழி, நுரையீரல், இந்த விஷயங்கள்ல வந்து தன் கைகளால் வச்சு அசஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம ஊதுறது, உரியறது, மெல்றது, சப்பி சாப்பிடுறது, இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். பாதிக்கப்பட்டவங்க. இதுக்கு சில கருவிகளும் உண்டு. ஆமா, வைப்ரேட்டர், அதிர்வுகள் கருவிகள், கன்னங்களை தேய்க்கிறது அதுக்கு கருவிகள், நாக்கை வந்து தேய்க்கிறது, ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து நம்ம மேற்கொண்ட இந்த வாய் பேச முடியாத தன்மையை சரி செய்யணும் சார். இப்போ இந்த கருவிகளை வச்சு நீங்க பயன்படுத்தி பயிற்சி கொடுக்குறீங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாதா? கண்டிப்பா இருக்காது சார். ஒரு கருவியை வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போதும் கண்டுபிடிக்கும் போதும் லேபக ஆய்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆய்வகத்துல வந்து மனிதனுக்கு அது பொருந்துமா இல்ல பொருந்தாதா அப்படின்னு முடிவு பண்ணி தான் அதை வெளியே அனுப்புறாங்க. கண்டிப்பா 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 சார். அதனால எந்த வித பாதிப்புகளும் இல்லை சார். இல்லை. இப்போ சார், இப்போ நல்லா வாய் பேசுறவங்க, காது கேட்கறவங்க இருக்கிறாங்க, எதிர்பாராம ஏதோ விபத்து நடக்குது. இந்த விபத்துனால காது கேட்காம போகுதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்க பயிற்சி கொடுப்பீங்க? கண்டிப்பா சார். இப்போ வாய் பேச முடியாத தன்மையும் காது கேளாமையும் வந்து மூளையின் பாதிப்பு தான் அதிகம். இப்போ மனிதனுடைய முக்கியமான உறுப்பு மூளை. ஆமா, மூளையில தான் நார்மலா செயல்படுது. இந்த மூளையில நீங்க சொன்ன மாதிரி விபத்து பகுதியில ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்படும் போது இவங்களுக்கு காது மற்றும் வாய் செயலிழந்து போகுது. இதுக்கான பயிற்சிகளும் இருக்கு சார். இப்ப உதாரணத்துக்கு வந்து நுரையீரல்ல வந்து ஆப்ரேஷன் பண்றாங்க. அதனால காத்துகள் மேல் போய் கீழே வரும்போது அவங்களால சரியா பேச முடியாது. குதிரை கணைக்கிற மாதிரியும் மூச்சு இறைக்கிற மாதிரியும் பேசுவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஆட்களுக்கு நாம பயிற்சிகள் அளிக்கிறோம் சார். எல்லாம் அந்த கருவிகளை வச்சு பயிற்சி கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி, இப்போ வந்து நீங்க பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் குணமாயிருக்காங்களா? நிச்சயமா சார். இதுல வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் 3 கேட்டகரியா வந்து ஒரு நோயாளி நம்ம பிரிக்கிறோம். அதுல மைல்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க அதிகபட்சமா குணமடைவாங்க. ஆரம்ப நிலை. 2வது கட்டம் மாடரேட், மிதமான நிலை. இந்த மிதமான நிலையில வந்து இருக்கிறவங்க குணமாவாங்க. ரொம்ப மேஜர் பிரச்சனையை தான் நம்ம சிவியர் கேட்டகரி அப்படின்றோம். அதுல ஆகலாம் ஆகாமலும் போகலாம். இது வந்து விஞ்ஞானத்துக்கும் மருத்துவத்துக்கும் அப்பாற்பட்டது தான் இந்த 3வது நிலை. சரி சார், இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த பயிற்சியெல்லாம் தெரியாதவங்க, அது புரியாதவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு சிலருக்கு சரியாகலாம், ஒரு சிலருக்கு ஆகாமல் இருக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க இதெல்லாம் மருத்துவம்லாம் பார்த்த பிறகு உங்ககிட்ட பயிற்சி எடுக்க வராங்கன்னு வச்சுங்க. அது எப்படி நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்க?
கண்டிப்பா சார். இது எப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. பல கோயிலுக்கு போவோம். ஒரு கோயில்ல வந்து வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி தான். பல மருத்துவர்களை அணுகலாம். எல்லாருமே நல்ல மருத்துவர்கள் தான், குறை சொல்ல வேணாம். ஆனால் நேரம், சூழ்நிலை, அந்த மருந்துகளோட வெளிப்பாடு, அந்த பயிற்சிகளோட வெளிப்பாடு பொறுத்து தான் இந்த இடத்துல வந்து போனதுக்கு எனக்கு பலன் கிடைச்சது அப்படின்னு நம்பிக்கையா சொல்லுவாங்க. அதனால 10 இடம் போயிட்டு 11வது இடம் நம்ம கிட்ட வந்தா கூட முறையான பயிற்சி அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடுத்தா நிச்சயமா இதுல வந்து முன்னேற்றம் காண முடியும். சரியா சொன்னீங்க சார். நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை. இந்த டாக்டர் கிட்ட போனது சரியாகுமா, இல்லை அந்த டாக்டர் கிட்ட போகலாமா. எந்த சூழ்நிலையில உங்ககிட்ட வந்தாலும் மாதிரி காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, அவங்களுக்கு நல்லபடியாக பயிற்சி நீங்க கொடுக்குறீங்க. கண்டிப்பா சார். சரி சரி, இந்த பயிற்சியை எந்த இடத்துல வச்சு கொடுக்குறீங்க? இது எப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டால் அவங்க வீட்டுக்கே இல்லத்துக்கே போய் பயிற்சி அளிக்கிறோம். அப்படி இல்லைன்னா சென்னை மற்றும் புற மாநகரத்துல வந்து அந்தந்த பகுதியில வந்து கிளினிக் வச்சிருக்கோம். இந்த கிளினிக்கோட முகவரி வந்து நமக்கு சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சியில வந்து தொலைபேசி எண்கள் கீழே போகும் திரையில. அதை அவங்க ஃபாலோ பண்ணி நம்ம கிட்ட வந்தா முன்னேற்றம் காணலாம். இது மட்டும் இல்லாம நாம காது கருவிகள் வந்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்யறோம். காது கருவிகள் எப்படி? காது கேட்காதவங்க? ஆமா, காது கேட்காதவர்களுக்கு குறைந்த விலையில வந்து விநியோகம் செய்யறோம். இல்ல சார், இப்போ காது கேட்காதவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்து சரியாகணும்னு சொல்றீங்க. அப்புறம் கருவி எதுக்கு? சில நோயாளிகளுக்கு கருவி தேவைப்படும். சில பேருக்கு வந்து கருவி தேவைப்படும். குணமாகாதவங்களுக்கு கருவி. அப்படி மிஷின் வேணும்னா எனக்கு தொடர்பு கொள்ளலாம். மிக குறைந்த விலையில நாம பண்ணி தரோம். சரி சார், இப்போ வந்து ஒரு குழந்தை பிறகுது, பிறக்கும் போதே கொஞ்ச நாள்ல வந்து குழந்தைக்கு வாய் பேச முடியல, காது கேட்கல அப்படின்னு பெரியவங்க உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. இது வந்து 3 வயசுல தான் கண்டுபிடிக்க முடியும். மற்ற 1 வயசு 2 வயசுலாம் நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். சில குழந்தைகளுக்கு 4 வயசா கூட மாறும். ஏன்னா கிராமத்துல அந்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்து சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல எந்த நேரமும் சண்டை சச்சரவு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல மனநிலை பாதிக்கப்படும் குழந்தைகள். அதனால வாய் பேச முடியாத தன்மை வரும். அதே மாதிரி ஒரு பெண் வந்து பிரெக்னண்டா இருக்கும்போது கர்ப்ப காலங்கள்ல சில தேவையில்லாத மருந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட கண்டிப்பா. 2ஆம் பட்சமாக சில மருந்து மாத்திரைகளை வெளிநாட்டுல தடை செஞ்சுட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டுல அது புழக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் போது கூட இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பமா இருக்கிற நேரத்தில் இப்படி மாத்திரை மருந்துகளை சாப்பிடுறதுனால வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்ல வரீங்க. கண்டிப்பா 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 சார். அதே மாதிரி உளவியல் பிரச்சனை அந்த நேரத்துல இப்ப உதாரணத்துக்கு 8வது மாதம் 9ஆம் மாதம் சடங்கு செய்வாங்க. ஆமா, அந்த மாதிரி குஷியான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள்லாம் அவங்களுக்கு நடத்துறது. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கூடி அவங்களை மகிழ் வைக்கிறது, பாட்டு கேட்கறது, சினிமா பார்க்கறது, புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல மனிதர்கள் கூட பேசுறது, இதெல்லாம் ஒரு சிறப்பான மருந்து. ஆக இந்த கர்ப்பமா இருக்கிற காலத்துல பெண்கள் வந்து சந்தோஷமா இருந்தா எல்லா வகையிலும் நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல அவங்க சோகம் இல்லாம, குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம அவங்க ஒரு சந்தோஷமா பார்த்துக்கணும். நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுத்து கர்ப்பமா இருக்கிற பெண்கள் பார்த்துக்கணும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி சார், பரவாயில்ல சார், ஒரு நல்ல சுவாரஸ்யமான செய்திகளை சொன்னீங்க. இந்த மாதிரி வந்து பல செய்திகள் நேயர்களுக்கு நம்ம அப்பப்ப சொல்லிட்டு வரோம் சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆமா, எங்க கூட சேர்ந்து இணைஞ்சு பணியாற்ற விரும்பினாங்கன்னா நம்ம செய்தி அலசல் தொலைக்காட்சியின் மூலமா வந்து நம்ம பணியாற்றலாம். அப்படி இருக்கு. இப்ப இந்த காது கேளாமையும் வாய் பேச முடியாத தன்மையும் நாளுக்கு நாள் கூடிட்டு இருக்கு. இதனுடைய அவேர்னஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால வேண்டி இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரும் செய்தி அலசல் கீழே இருக்கிற 7639762538 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகள் வாய் பேச முடியாத தன்மை, காது கேளாத தன்மை இருந்தால் அவர்களை எங்களிடம் அனுப்பினால் சரி செய்து தருவோம். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் அனுப்பி சலுகைகளையும் பெற்று தருவோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிடுவோம் சார். எங்கள் செய்தி அரசல் இணையதள தொலைக்காட்சி வந்திருந்து
ரொம்ப சிறப்பான சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாமல் விழிப்புணர்வு வேறு நடத்திட்டு இருக்கிறீங்க. உண்மை உண்மை சார். ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அப்படி நினைக்கும் போது. பரவாயில்ல சார், இவ்வளோ நேரமாக வந்திருந்து எங்கள் செய்தி அரசர் இணையதள தொலைக்காட்சிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வந்தீங்க. ரொம்ப முக்கியமான தகவல்கள் நீங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. நன்றி சார். இது வரைக்கும் நம்மக்கிட்ட காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாதவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய சார் எஸ் தனசேகர். சரி, அது மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க சார். இது வரைக்கும் நம்ம செய்தி அரசல் இணையதள தொலைக்காட்சிக்கு வந்திருந்து காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய எஸ் தனசேகரன் அவங்க சிறப்பான சுவாரஸ்யமான பல தகவல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. நீங்கள் அதை கேட்டீங்க. இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்க இவர் சொன்ன மாதிரி அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு எங்கள் செய்தி அரசல் இணையதள தொலைக்காட்சியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.